IAS என்ற மூன்றெழுத்து ஆதித்யன் என்ற மாவட்ட ஆட்சியரின் உலகம் துல்லியமாக வரையறுக்கப்பட்டிருந்தது. அதில் மனிதர்களுக்கு பெயர்களை விட பதவிகளே முக்கியமாக இருந்தன. அவனது மனைவி நீது ஒரு தொழிலதிபரின் மகள். அந்த உலகின் விதிகளை அவனை விட நன்கு புரிந்து வைத்திருந்தாள். அவளது பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு நுட்பமான செல்வாக்கின் தடயம் எப்போதும் தென்படும். அவர்களின் நண்பர்கள் நகரத்தின் உயர்ந்தவர்கள், தொழிலதிபர்கள், உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள். அந்த உலகில் ஒரு பிழையான அடி எடுத்து வைத்தால் எல்லாம் இழந்து போகும் என்று ஆதித்யன் நம்பினான். இந்த கண்ணாடி அரண்மனையில் பொருந்தாத ஒரே நிறம் அவனது தாய் சாந்தி ஆசிரியை. கிராமத்தில் உள்ள பள்ளியில் மலையாளம் கற்பித்து ஓய்வு பெற்றவர். எண்ணெய் தடவி பின்னால் கட்டிய முடிநெற்றியில் ஒரு சிறிய சந்தன பொட்டு மங்கிய பருத்தி புடவையில் நடந்து செல்லும் சாந்தி ஆசிரியை. அவரது உலகம் சிறியது. அடுக்கலையில் மசாலா பொருட்களின் மனம், முற்றத்தில் உள்ள செடிகள், பழைய புத்தகங்களின் பக்கங்கள் நிறைந்தது. மகன் நாட்டின் உயர்ந்த பதவிகளில் ஒன்றை அடைந்த போதும் அவர் பழைய சாந்தி ஆசிரியையாகவே இருந்தார். ஆதித்யன் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு தனியாக இருந்த தாயை திருவனந்தபுரத்திற்கு அழைத்து வந்து 6 மாதங்களே ஆகியிருந்தன. ஆனால் அந்த கடமை இப்போது அவனது கழுத்தில் ஒரு பாரமாக தொங்குவது போல் உணர்ந்தான். ஆதிநாளைய பார்ட்டிக்கு மந்திரியும் தலைமைச் செயலாளரும் வருகிறார்கள். அம்மாவை அன்று அறையிலேயே இருக்கச் சொல்லு என்று இரவு உணவு சாப்பிடும்போது நீது கூறினாள். அவளது குரலில் வேண்டுகோளை விட அதிகாரம் இருந்தது. ஆதித்யன் எதுவும் பேசவில்லை. கடந்த வாரம் ஒரு நண்பரின் குடும்பம் வந்தபோது அம்மா தனது பழைய பள்ளிக்கதைகளையும் மகனின் குழந்தை பருவத்தையும் பற்றி பேசியது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவர்கள் சிரித்தாலும் அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு கேலி இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அம்மாவுக்கு இதெல்லாம் புரியாது, நீது பாவம் என்று அவன் மெலிதாக கூறினான். புரியாதது அம்மாவுக்கு இல்லாதிக்குதான். உங்கள் ஸ்டேட்டஸ் முக்கியம். உங்கள் அம்மாவின் இந்த கிராமத்து பாணி அதற்கு பொருந்தாது. மக்கள் நம்மை மதிப்பிடுவது நம்மை சுற்றியிருப்பவர்களை பார்த்துதான் என்று நீது கூறினாள். அவள் சொன்னது சரி என்று அவனது உள்ளத்தில் உள்ள அகந்தை முணுமுணுத்தது. அவனது சாதனைகளின் பிரகாசத்தை குறைக்கும் ஒரு கருப்பு புள்ளியாக அம்மா மாறி வருகிறாரா? அந்த எண்ணம் அவனை அமைதி இழக்க செய்தது. அந்த பார்ட்டி ஆதித்யனின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக இருந்தது. மாநிலத்தின் புதிய டெக்னோசிட்டி திட்டத்தின் முக்கிய பொறுப்பாளராக அவனை நியமித்ததை கொண்டாடுவதற்காக நடந்தது. புல்வெளியில் ஒளி நிறைந்திருந்தது. மென்மையான இசை பாய்ந்து சென்றது. விலையுயர்ந்த பெர்ஃப்யூம்களின் மனம் வளிமண்டலத்தில் தங்கியிருந்தது. ஆதித்யனும் நீதுவும் விருந்தினர்களை வரவேற்பதில் மும்முரமாக இருந்தனர். திடீரென ஹாலிலிருந்து ஒரு பேச்சு உயர்ந்து கேட்டது. சாந்தி ஆசிரியை நீதுவின் கடுமையான அறிவுறுத்தலை மறந்த அறையிலிருந்து வெளியே வந்திருந்தார். அவர் தொழில்துறை அமைச்சரின் மனைவியுடன் பேசிக்கொண்டிருந்தார். என்னோட மகனோட குழந்தை பருவத்துல ரொம்ப விஷமம். ஆத்துல குதிச்சு மாங்கா பறிக்க நான் நிறைய அடிச்சிருக்கேன். அப்பவே சொல்லுவேன் இவன் படிச்சு பெரிய ஆளாகுவான்னு என்று சாந்தி ஆசிரியை அப்பாவியாக சிரித்து கொண்டு கூறினார். அமைச்சரின் மனைவி ஒரு மெலிதான சிரிப்புடன் ஆதித்யனை பார்த்தார். அந்த பார்வையில் என்ன இருந்தது? பாராட்டா கேலியா? அந்த நிமிடத்தில் பூமி பிளந்து தான் கீழே சென்றிருந்தாள் என்று ஆதித்யன் விரும்பினான். நீதுவின் முகம் கோபத்தால் இறுகுவதை அவன் கண்டான். விருந்தினர்கள் எல்லாம் சென்ற பிறகு வீட்டுக்குள் ஒரு புயல் உருவானது. இனி இதை என்னால தாங்க முடியாது ஆதி. நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன? நாம் யார்? அந்த மனுஷனுக்கு முன்னாடி உங்க அம்மா என்னை அவமானப்படுத்தினாங்க. ஆத்துல குதிச்ச கதை கேட்கவா மந்திரி இங்க வந்திருக்கார் என்று நீது கத்தினாள். அது ஒரு அம்மாவோட அன்பு. நீது அவங்களுக்கு உன்னோட இந்த உலகம் தெரியாது. அப்படின்னா அவங்கள இந்த உலகத்துக்கு வெளியே வைக்கணும். இனி என்னால முடியாது. ஒன்னு அவங்க இந்த வீட்டுல இல்லைன்னா நான். அது ஒரு இறுதி எச்சரிக்கையாக இருந்தது. அந்த இரவு ஆதித்யனுக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு பக்கம் தன்னை வளர்க்க நிறைய கஷ்டப்பட்ட அம்மாவின் முகம், மறுபக்கம்தான் ஆசைப்பட்டு உயர்த்திய பதவியின் உலகம். இரண்டாவது உலகத்துக்கு எடை அதிகமென அவனது மனம் தீர்ப்பு எழுதியது. அடுத்த வாரம் ஒரு ஞாயிறு காலையில் அவன் அம்மாவிடம் கூறினான், அம்மா நாம ஒரு இடத்துக்கு போறோம். அம்மாவுக்கு நிறைய நண்பர்கள் கிடைக்கும், நல்ல வசதிகள் உள்ள இடம். அம்மாவுக்கு அங்க பொழுது போகாது. எங்க மகனே என்று சாந்தி ஆசிரியையின் கண்களில் ஆர்வம் நிறைந்தது. ஒரு ஆசிரமம் மாதிரி, ஆனா நல்ல வசதிகள் எல்லாம் இருக்கு.
அம்மாவோட ஆரோக்கியத்தை பார்க்க ஆளுங்க இருக்கிறாங்க. நாம போய் பார்ப்போம், பிடிக்கலைனா திரும்பி வந்துடலாம். அந்த கடைசி வாக்கியம் ஒரு பொய்யாக இருந்தது என்று அவனது இதயத்துக்கு தெரியும். நகரத்திலிருந்து வெகு தொலைவில் பசுமையால் நிறைந்த ஒரு இடத்தில் சாந்தவனம் என்ற முதியோர் இல்லம் இருந்தது. பெயரைப் போலவே அது அமைதியான இடம், சுத்தமான அறைகள், அழகான தோட்டம். ஆனால் அதன் சுவர்களுக்குள் மௌனமும் கைவிடப்பட்டவர்களின் பெருமூச்சுகளும் தேங்கி நின்றன. மேலாளருடன் பேசி பணம் செலுத்தி ஆவணங்களில் கையெழுத்திட்ட போது ஆதித்யன் அம்மாவின் முகத்தை பார்க்கவில்லை. விடைபெறும் நேரத்தில் சாந்தி ஆசிரியை அவனது கையை பிடித்தார். எப்போ வருவ மகனே, என்னை கூட்டிட்டு போக? அந்த கேள்வி ஒரு கூரான அம்பு போல அவனது நெஞ்சில் தைத்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் விட்டு அம்மாவை கூட்டி திரும்பி போக வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் நீதுவின் முகமும் அமைச்சரின் மனைவியின் சிரிப்பும் அவனது மனதில் மின்னிய போது அவன் மனம் கடினமானது. நான் வருவேன் அம்மா, திறக்கு ஒழிஞ்சதும் வருவேன். அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அவரது கைகளை விடுவித்து திரும்பி பார்க்காமல் அவன் காரை நோக்கி நடந்தான். கார்கேட்டை கடந்து செல்லும்போது கண்ணாடியில் அவன் பார்த்தான் சாந்தவனம் என்ற பலகையின் கீழே உலகத்தை முழுவதும் இழந்த ஒரு பெண்ணின் உருவம் சிறிதாகி வருவதை. வீட்டுக்கு திரும்பிய போது ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல அவனுக்கு தோன்றியது. அவனது கண்ணாடி அரண்மனையில் இப்போது தேவையற்ற நிறங்கள் எதுவும் இல்லை. எல்லாம் சரியான ஒரு உலகம். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் மாறின. ஆதித்யனின் உலகம் மேலும் பிரகாசமானது. டெக்னோ சிட்டி திட்டத்தின் தலைவராக அவனது புகழ் உயர்ந்தது. பத்திரிகை மாநாடுகள், உயர்மட்ட கூட்டங்கள், வெளிநாட்டு பயணங்கள். அவன் திறக்கில் மூழ்கினான். அம்மாவை பற்றிய நினைவுகள் மனதின் ஒரு மூலையில் குற்ற உணர்வின் நீராக எப்போதாவது எழும்போது திறக்கின் திரையால் அதை மறைத்தான். அவனது போட்டியாளரும் பயிற்சி நண்பருமான சந்தீப் அவனை அடிக்கடி சந்திக்க வருவான். ஆதினி, இப்போ ஆகாசத்துல இருக்க, ஆனாகவனமா இரு. இந்த திட்டத்துல நிறைய பொறிகள் இருக்கு என்று சந்தீப் ஒரு மர்மமான புன்னகையுடன் கூறுவான். ஆதித்யன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மறுபுறம் சாந்தவனம் என்ற உலகில் சாந்தி ஆசிரியை தனிமையுடன் போராட முயற்சித்தார். முதல் சில வாரங்கள் அவர் அறையின் ஜன்னல் அருகில் மகனின் காரை எதிர்பார்த்து காத்திருந்தார். ஒவ்வொரு கார் வரும்போதும் அவரது இதயம் பதைபதைத்தது. ஆனால் அது ஒருபோதும் ஆதித்யனாக இருக்கவில்லை. படிப்படியாக அவர் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார். தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்று அவர் யாரிடமும் சொல்லவில்லை. மகனுக்கு பெரிய திறக்கு, அவனுக்கு தொந்தரவு ஆகக்கூடாதுன்னு நான் இங்க வந்தேன் என்று எல்லோரிடமும் புன்னகையுடன் கூறினார். அங்கு அவருக்கு புதிய நண்பர்கள் கிடைத்தனர். ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் மேஜர் நம்பியார் எப்போதும் கிண்டல்களை பேசி சிரிக்கும் பாத்திமா பீவி, மக்கள் அமெரிக்காவில் கைவிட்டுச் சென்ற எப்போதும் மௌனமாக இருக்கும் ரகுநாத் ஷேனாய். சாந்தி ஆசிரியை அவர்களுக்கு புத்தகங்களை படித்து காட்டினார். கடிதம் எழுத தெரியாதவர்களுக்கு அதை ஒரு பழக்கமாக்கினார். தனது சிறிய ஓய்வூதிய பணத்தில் அவர்களுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுத்தார். ஆனால் இரவின் மௌனத்தில் அவர் தனியாக இருந்தார். ஒரு பழைய டைரியின் பக்கங்களில் அவர் தனது வலிகளை எழுத்தாக்கினார். இன்னைக்கு என் மகனோட பிறந்த நாள். அவனை போன்ல கூப்பிடலான்னு தோணுச்சு, ஆனா வேண்டாம். அவனோட சந்தோஷங்களுக்கு நடுவுல என் குரல் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. என் ஆதிக்கு கடவுள் எல்லா நன்மைகளையும் கொடுக்கணும். அவன் சந்தோஷமா இருக்கணும். அதே நேரத்தில் 100 கிலோமீட்டர்கள் தொலைவில் ஆதித்யன் தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தான். நகரத்தின் மிகப்பெரிய ஹோட்டலில் 100 விருந்தினர்களுக்கு நடுவே கேக் வெட்டும்போது ஒரு கணம் குழந்தை பருவத்தில் அம்மா செய்து தந்த அடைப்பிரதமனின் மதுரம் அவனது நாவில் எங்கோ உணரப்பட்டது. அவன் அந்த நினைவை வேகமாக உதறினான். டெக்னோ சிட்டி திட்டத்தின் கட்டுமான ஒப்பந்தம் தொடர்பாக சில குற்றச்சாட்டுகள் பத்திரிகைகளில் வரத் தொடங்கின. முதலில் சிறிய கட்டுரைகளாக, பின்னர் தலைப்பு செய்திகளாக. திட்டத்தின் டெண்டர் தகுதியற்ற ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்னால் கோடிக்கணக்கான ஊழல் இருப்பதாகவும் செய்திகள் பரவின. திட்டத்தின் தலைமையில் இருக்கும் ஆதித்யனை நோக்கி சந்தேகத்தின் விரல்கள் நீண்டன. இதெல்லாம் சாதாரணமாதி. பெரிய திட்டங்கள் வரும்போது குற்றச்சாட்டுகளும் வரும் என்று முதலமைச்சர் அவனை ஆறுதல் படுத்தினார். ஆனால் விஷயங்கள் அவ்வளவு எளிமையாக இல்லை. ஒரு நாள் காலையில் நாடு முழுவதையும் அதிர்ச்சிக்கு உள்ளா KC.PI வழக்கை ஏற்றுக்கொண்டது. விசாரணை பொறுப்பு டெல்லியில் இருந்து வந்த ஒரு சிறப்பு குழுவுக்கு இருந்தது. அந்த குழுவை வழிநடத்தியவர் விக்ரம் IPS, ஒரு கடுமையான அதிகாரி. விக்ரமின் பெயரை கேட்டவுடன் அதிகாரிகள் மத்தியில் ஒரு அதிர்ச்சி உருவானது.
விட்டுக் கொடுக்காத யாரையும் பொருட்படுத்தாமல் நடவடிக்கை எடுக்கும் நபர். ஆதித்யனின் நெஞ்சில் முதல் முறையாக ஒரு பயத்தின் குளிர்ச்சி பரவியது. தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று அவன் தன்னைத்தானே நம்பிக்கைப்படுத்த முயன்றான். ஆனால் டெண்டர் ஆவணங்களில் தான் கையெழுத்திட்ட சில திருத்தங்கள் அவனது நினைவுக்கு வந்தன. சந்தீப்பின் வற்புறுத்தலின்படி சில தொழில்நுட்ப பிரச்சினைகளை தீர்க்க செய்த சிறிய மாற்றங்கள். அப்போது அது பெரிய விஷயமாக தோன்றவில்லை. விக்ரமின் தலைமையில் சிபிஐ குழு திருவனந்தபுரத்தை வந்தடைந்தது. விசாரணை வேகமாக நடந்தது. ஒவ்வொரு கோப்பும் ஆராயப்பட்டது. ஆதித்யனின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. அவனது தொலைபேசி அழைப்புகள் பரிசோதிக்கப்பட்டன. அவனது உலகம் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது. நீதுவின் முகத்தில் எப்போதும் ஒரு அமைதியின்மை தெரிந்தது. நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் தூரம் வைக்கத் தொடங்கினர். விசாரணையின் ஒரு பகுதியாக ஆதித்யனின் பின்னணியை ஆராய விக்ரம் முடிவு செய்தார். அவனது குடும்பம், உறவினர்கள், நிதி ஆதாரங்கள். ஆவணங்களின்படி அவனது தாய் கிராமத்தில் உள்ள வீட்டில் வசிக்கிறார். ஆனால் அங்கு நடத்திய விசாரணையில் அவர் மாதங்களாக அங்கு இல்லை என்று தெரிந்தது. அப்போ அம்மா எங்கே என்று விக்ரம் தனது சக ஊழியரிடம் கேட்டார். மேலும் விசாரணையில் ஆதித்யன் ஒவ்வொரு மாதமும் சாந்தவனம் சாரிடபிள் ட்ரஸ்ட் என்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தொகை அனுப்புவது கண்டறியப்பட்டது. அது ஒரு முதியோர் இல்லம் என்று புரிந்து கொள்ள அதிக நேரம் தேவைப்படவில்லை. ஒரு தடயத்தையும் விடாத விக்ரம் எடுத்த நாளை சாந்தவனத்துக்கு புறப்பட்டார். அது ஒரு சாதாரண சந்திப்பு மட்டுமே. ஆதித்யனின் தாயிடமிருந்து ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று பார்க்க. ஆனால் அந்த பயணம் அவனது வாழ்க்கையில் மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது என்று விக்ரமுக்கு தெரியாது. சாந்தவனத்தின் கேட்டை கடந்து உள்ளே நடக்கும்போது தோட்டத்தில் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்து சிலருக்கு ஒரு புத்தகத்தை படித்து கொடுக்கும் ஒரு பெண்ணை அவன் கண்டான். அவரது குரல் எங்கோ கேட்டு மறந்தது போல. அவன் அருகில் சென்றான். அவர் தலையை உயர்த்தி அவனை பார்த்தார். அந்த கண்களில் உள்ள அன்புக்கு பல தசாப்தங்களின் பழமை இருந்தது. அவனது தொண்டை உலர்ந்தது. காலம் சுருக்கங்களை வீசிய அந்த முகத்தை அவன் அடையாளம் கண்டான். சாந்தி டீச்சரா என்று அவனது குரல் தற்செயலாக இடறியது. அவர் அவனை உற்று பார்த்தார். பின்னர் அந்த கண்கள் விரிந்தன. விக்ரம் மகனே, நீ இங்க என்ன செய்யற? நீ பெரிய போலீஸ் ஆகிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அவனது கண்கள் நீரால் நிறைந்தன. வறுமையில் கழிந்த குழந்தை பருவத்தில் கிழிந்த உடையுடன் பள்ளிக்குச் செல்லும் போது மதிய உணவுக்கு சோறு கொண்டு வந்து தந்தவர், படிக்க பணமில்லாமல் வேதனைப்பட்ட போது தனது கையில் இருந்து கட்டணம் செலுத்தியவர், நீ நிறைய படிச்சு பெரிய ஆளாகணும் என்று எப்போதும் சொன்னவர், தனது வாழ்க்கையின் வழிகாட்டி. அவர் இங்கே ஏன்? டீச்சர் இங்கே என்ன செய்யறாங்க? ஆதித்யன். அவனுக்கு பெரிய திறக்கு மகனே. நான் ஒரு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு என்று அவரது குரல் தடுமாறியது. அந்த நிமிடத்தில் அந்த அம்மாவின் கண்களில் இருந்து விக்ரம் எல்லாவற்றையும் வாசித்து எடுத்தான். கைவிடப்பட்டதின் வலிமகனின் செயலை மறைக்க முயற்சி உள்ளே அடக்கிய துக்கத்தின் கடல். அவனது உள்ளத்தில் ஒரு எரிமலை வெடித்தது. தான் விசாரிக்கும் கோடிக்கணக்கான ஊழல் செய்தவனாகிய IAS அதிகாரி இந்த அம்மாவின் மகன் என்ற உண்மை அவனை எரித்தது. அந்த இரவு முழுவதும் விக்ரமுக்கு தூக்கம் வரவில்லை. அவனுக்கு முன்னால் 2 குற்றவாளிகள் இருந்தனர். ஒருவன் சட்டத்தின் முன் ஊழல் செய்தவனாகிய ஆதித்யன். மற்றவன் ஒரு அம்மாவின் இதயத்தை உடைத்த மகன். இரண்டாவது குற்றத்துக்கு சட்ட புத்தகங்களில் தண்டனை இல்லை என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த தண்டனையை தான் கொடுப்பேன் என்று அவன் மனதில் எழுதினான். சிபிஐ அலுவலகத்தின் குளிர்ச்சியான ஏசி அறையில் விக்ரமுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த போது ஆதித்யன் வியர்த்தான். வெளியே ஊடக கூட்டம் காத்திருந்தது. தனது வாழ்க்கை முடியப் போகிறது என்று அவனுக்கு தோன்றியது. விக்ரம் மென்மையான குரலில் கேள்விகளை கேட்கத் தொடங்கினான். டெக்னோ சிட்டி டெண்டர் நிதி பரிவர்த்தனைகள். ஆதித்யன் தனக்கு தெரிந்த பதில்களை சொன்னான். பலவற்றை மறுத்தான். மிஸ்டர் ஆதித்யன், உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க என்று விக்ரம் எதிர்பாராத விதமாக கேட்டார். ஆதித்யன் அதிர்ந்தான். அம்மா கிராமத்துல இருக்காங்க. அவங்களுக்கு சுகமா இருக்கு. ஒரு பாவ மாற்றமும் இல்லாமல் அவன் பொய் சொன்னான். விக்ரம் மேசையில் இருந்த ஒரு கோப்பை திறந்தார். அதிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து ஆதித்யனுக்கு நீட்டினார். சாந்தவனத்தின் தோட்டத்தில் வீல் சேரில் உட்கார்ந்திருக்கும் ரகுநாத் ஷேனாய்க்கு புத்தகம் படித்து கொடுக்கும் சாந்தி ஆசிரியையின் படம் அது. இந்த பெண்ணை தெரியுமா என்று விக்ரமின் குரல் கடுமையானது. ஆதித்யனின் உடல் தளர்ந்து போனது.
அவனது பொய்யின் கோட்டை ஒரு நிமிடத்தில் உடைந்து வீழ்ந்தது. மிஸ்டர் ஆதித்யன், நேற்று நான் உங்கள் அம்மாவை சந்தித்தேன், சாந்தவனம் என்ற முதியோர் இல்லத்தில். என்னை படிப்பித்த ஆசிரியை அவர். உங்கள் இந்த பதவிக்கும் பெருமைக்கும் வேண்டி நீங்கள் வீசி எறிந்த அந்த அம்மா. விக்ரம் நாற்காலியிலிருந்து எழுந்தார். உங்களுக்கு எதிரான ஊழல் வழக்கை சட்டம் தீர்மானிக்கும். அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதைவிட பெரிய குற்றத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களை இந்த நாற்காலியில் உட்கார வைக்க தன் வாழ்க்கையை ஹோமித்த ஒரு அம்மாவை அவர் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு பொருந்தவில்லை என்ற ஒரே காரணத்தால் நீங்கள் கைவிட்டீர்கள். அவரது கண்ணீருக்கு கடவுள் கொடுத்த தண்டனையும் இதுதான் ஆதித்யன். சட்டத்தால் உங்களை சிறையில் அடைக்க முடியுமானால் இழந்த அம்மாவின் அன்பை திரும்பக் கொடுக்க எந்த சட்டத்தாலும் முடியாது. ஒவ்வொரு வார்த்தையும் மாறி மாறி ஆதித்யனின் கன்னத்தில் அறைந்தது. அவனது அகந்தையின் கோட்டைகள் உடைந்து வீழ்ந்தன. பதவியின் உச்சியிலிருந்து அவன் பாதாளத்துக்கு வீழ்ந்தான். அந்த அறையின் மௌனத்தில் அவன் முதல் முறையாக ஒரு குழந்தையைப் போல வெடித்து அழுதான். ஆனால் அந்த கண்ணீருக்கு அவனது பாவங்களை கழுவும் வலிமை இல்லை. அன்று மாலை ஆதித்யன் IAS கைது செய்யப்பட்டான். அந்த செய்தி தொலைக்காட்சி திரைகளில் மின்னிய போது சாந்தவனத்தின் அறையில் உட்கார்ந்து சாந்தி ஆசிரியை தனது டைரியில் எழுதி கொண்டிருந்தார். இன்னிக்கு என் நெஞ்சில் ஒரு பாரம். என் மகனுக்கு சுகமாக இருக்கணும் பகவானே. ஆதித்யனின் கைது ஒரு காட்டுத்தீ போல பரவியது. மறுநாள் காலையில் எல்லா பத்திரிகைகளின் முதல் பக்கத்திலும் கைவிலங்கு அணிந்து தலை குனிந்து நிற்கும் அவனது படம் இருந்தது. தொலைக்காட்சி சேனல்கள் அந்த செய்தியை கொண்டாடின. ஊழல் செய்த ஆட்சியர் பதவியை தவறாக பயன்படுத்திய அதிகாரி விளக்கங்கள் பலவாக இருந்தன. சாந்தவனத்தின் பொது மண்டபத்தில் உள்ள தொலைக்காட்சி முன் எல்லோரும் கூடியிருந்தனர். மேஜர் நம்பியார் வழக்கம் போல பத்திரிகையை உரத்து படித்துக் கொண்டிருந்தார். ஆதித்யனின் பெயரையும் படத்தையும் கண்டவுடன் அவர் ஒரு கணம் நிறுத்தினார். பின்னர் சாந்தி ஆசிரியையை பார்த்தார். ஆனால் செய்தி தொகுப்பாளரின் குரல் அப்போதே மண்டபத்தில் ஒலித்தது. டெக்னோசிட்டி ஊழல் வழக்கில் முக்கிய IAS அதிகாரி ஆதித்யன் கைது. சாந்தி ஆசிரியை ஒரு கணம் திகைத்து நின்றார். அவரது கையில் இருந்த புத்தகம் கீழே விழுந்தது. என் மகனா? இல்லை, அது வேறு யாராவது இருக்கும், ஆளுமாறி இருக்கும் என்று அவரது குரல் ஒரு மெலிதான நடுக்கமாக வெளியே வந்தது. ஆனால் திரையில் தோன்றிய மகனின் முகம் எல்லா சந்தேகங்களையும் நீக்கியது. அவருக்கு சுற்றியிருந்த உலகம் சுழல்வது போல தோன்றியது. ஃபாத்திமா பீவி ஓடி வந்து அவரை தாங்கினார். டீச்சர், சமாதானப்படுங்க. இல்லை, என் குழந்தை எந்த தவறும் செய்யாது. அவனை யாரோ ஏமாற்றியிருக்காங்க. என் மகன் என்று அவர் ஒரு பைத்தியம் போல புலம்பினார். அந்த அம்மாவின் இதயம் உடைந்து போகும் வலியில் சாந்தவனத்தின் சுவர்கள் கூட நடுங்கின. அதே நேரத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ள வீட்டில் நீது தனது வழக்கறிஞருடன் பேசிக் கொண்டிருந்தாள். எனக்கு விவாகரத்து வேணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம். இந்த அவமானத்தை தாங்கி இங்கே வாழ முடியாது. அவனோட எந்த சொத்தும் எனக்கு வேண்டாம். எப்படியாவது இதிலிருந்து தப்பித்தால் போதும். அன்று மாலை அவள் பத்திரிகை மாநாடு நடத்தினாள். வெள்ளை சுடிதார் அணிந்து துக்கத்தை நடித்த முகத்துடன் கேமராக்களை எதிர்கொண்டாள். ஆதித்யனின் வியாபார பரிவர்த்தனைகள் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் முழுமையாக ஏமாற்றப்பட்டேன். ஒரு பெண்ணாகவும் மனைவியாகவும் நான் அவமானிக்கப்பட்டிருக்கிறேன். ஆதித்யன் C.P.I. காவலில் குளிர்ந்த தரையில் உட்கார்ந்து அந்த செய்தியை பார்த்தான். தன்னை நேசிப்பதாக சொன்னதனது பதவியின் நிழலில் வாழ்ந்த மனைவி ஒரு நிமிடத்தில் தன்னை மறுதலித்து விட்டாள். நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை, போது மனைவியும் இல்லை. பதவி இழந்தபோதுதான் எவ்வளவு தனியாக இருக்கிறேன் என்று அவன் உணர்ந்தான். விக்ரமின் வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன. தலையில் அம்மாவின் முகம் மட்டும் ஒரு எரிச்சலாக நிறைந்து நின்றது. மறுநாள் விக்ரம் சாந்தவனத்துக்கு வந்தார். இந்த முறை அதிகாரப்பூர்வ வாகனத்தில் இல்லை, ஒரு சாதாரண மனிதனாக. சாந்தி ஆசிரியை அறையில் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தார். உணவு சாப்பிடவில்லை, யாருடனும் பேசவில்லை. விக்ரம் அவர் அருகில் உட்கார்ந்தார். டீச்சர். அவர் அவனை கண்ணீருடன் பார்த்தார். நீ அவனை கைது செய்தியா? என் மகனை? அது என் கடமை டீச்சர். சட்டம் அதன் வழியில் போகும். ஆனால் நான் நம்புறேன், உண்மை ஒரு நாள் வெளியே வரும். டீச்சர் தளரக்கூடாது. அந்த வார்த்தைகளில் ஒரு மாணவனின் அன்பு இருந்தது. விசாரணை முன்னேற விக்ரமின் சந்தேகங்கள் வலுப்பெற்றன.
ஆதித்யன் ஊழல் செய்திருந்தாலும் அவன் இந்த விளையாட்டில் ஒரு கருவாக மட்டுமே இருந்தான். இதற்கு பின்னால் பெரிய வீரர்கள் இருக்கிறார்கள். விசாரணை சந்தீப்பை நோக்கி நகர்ந்தது. சந்தீப்பின் மற்றும் ஒப்பந்தக்காரர் வர்க்கீஸின் ரகசிய உரையாடல்களின் ஆவணங்கள் சிபிஐக்கு கிடைத்தன. ஆதித்யனை தந்திரமாக சிக்க வைப்பது அவர்களின் நோக்கமாக இருந்தது. அவனது அகந்தையும் பதவியின் மீதான ஆசையும் அவர்கள் ஒரு சூழ்ச்சியாக பயன்படுத்தினர். சிறையின் தனிமையில் ஆதித்யன் தனது வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்தான். தான் ஓடியது ஒரு மாயையை துரத்தியதாக இருந்தது என்று அவன் உணர்ந்தான். பதவியும் பணமும் தரும் பாதுகாப்பு எவ்வளவு தற்காலிகமானது. உண்மையான செல்வம் அன்பு உறவுகளாக இருந்தது. தான் இகழ்ந்து தள்ளிய அம்மாவின் அன்பு. ஒருநாள் ஆதித்யனை சந்திக்க பிரதீப் என்ற இளம் வழக்கறிஞர் வந்தார். சார், நான் உங்கள் வழக்கு கோப்புகளை படித்தேன். நீங்கள் முற்றிலும் நிரபராதி இல்லையானால் உங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். இந்த வழக்கை நான் வாதிட தயாராக இருக்கிறேன். கட்டணம் பற்றி கவலைப்பட வேண்டாம். முதல் முறையாக அந்த உடைந்த உலகில் யாரோ தன்னை நோக்கி ஒரு கை நீட்டுவதை ஆதித்யன் கண்டான். அவனது கண்களில் நம்பிக்கையின் மெலிதான ஒளி மின்னியது. 1 மாத சிறைவாசத்திற்கு பிறகு ஆதித்யனுக்கு ஜாமீன் கிடைத்தது. சிறையிலிருந்து வெளியே வந்த அவனை வரவேற்க யாருமில்லை. ஊடகங்களின் கேமரா கண்களில் இருந்து முகத்தை மறைத்து அவன் ஒரு ஆட்டோவில் ஏறினான். நேராக சென்றது தனது அதிகாரப்பூர்வ வசிப்பிடத்திற்கு. கேட்டில் புதிய காவலாளி இருந்தான். அவன் ஆதித்யனை தடுத்தான். இங்கே நுழைய முடியாது. புதிய ஆட்சியர் பொறுப்பேற்றுவிட்டார். அவன் மனைவியை அழைத்தான். தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது. அருகில் உள்ள ஒரு அதிகாரியை அழைத்தபோது அவர் கூறினார், நீது எல்லாவற்றையும் பேக் செய்து அவளது வீட்டுக்கு சென்று விட்டாள். அவனது கண்ணாடி அரண்மனை என்றென்றும் மூடப்பட்டுவிட்டது. வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன. கையில் இருந்தது சில நோட்டுகள் மட்டுமே. செல்ல இடமில்லை. நண்பர்கள் என்று நினைத்தவர்கள் யாரும் தொலைபேசி எடுக்கவில்லை. அவன் ஒரு பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்தான். நினைவில் ஒரு முகம் மட்டும் தெளிவாக வந்தது, மைனசம்மா. ஒரு சாதாரண பேருந்தின் பொதுப்பெட்டியில் உட்கார்ந்து அவன் சாந்தவனத்துக்கு பயணித்தான். ஏசி காரில் இருந்து மக்கள் நெரிசலும் வியர்வை நாற்றமும் உள்ள பேருந்துக்கு வந்த தூரம் அவனது வீழ்ச்சியின் ஆழத்தை நினைவூட்டியது. ஒவ்வொரு நிமிடமும் மக்கள் அவனை அடையாளம் காண்கிறார்களோ என்று அவன் பயந்தான். மாலையில் அவன் சாந்தவனத்துக்கு வந்து சேர்ந்தான். கேட்டை கடந்து உள்ளே நடக்கும்போது அவனது கால்கள் கனமாக இருப்பது போல தோன்றியது. தோட்டத்தில் உள்ள அதே பெஞ்சில் அம்மா உட்கார்ந்திருந்தார். தொலைவில் எங்கோ பார்த்து உணர்ச்சியற்றவராக அவன் மெதுவாக அம்மாவை நோக்கி நடந்தான். அவனது கால் சத்தம் கேட்டு சாந்தி ஆசிரியை திரும்பி பார்த்தார். ஒல்லியாகி தாடி வளர்ந்து கண்கள் குழிந்து தளர்ந்த ஒரு உருவம். தான் பெற்ற மகனின் நிழல் மட்டுமே. அவனுக்கு வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அம்மாவின் காலடியில் அவன் சரிந்து வீழ்ந்தான். முகத்தை அந்த கால்களில் வைத்து ஒரு குழந்தையைப் போல அவன் அலறி அழுதான். அவனது கண்ணீர் அந்த அம்மாவின் பாதங்களை நனைத்தது. சாந்தி ஆசிரியை ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. ஏன் வந்தாய், என்ன நடந்தது என்று அவருக்கு தெரிய வேண்டியிருக்கவில்லை. அவர் மெதுவாக குனிந்து அவனது தோளில் பிடித்து எழுப்பினார். பின்னர் உலகம் முழுவதும் அவனை மறுதலித்த போது அந்த அம்மா அவனை தனது நெஞ்சோடு அணைத்தார். அந்த அணைப்பில் ஒரு வாழ்நாள் முழுவதும் அவன் தேடியானால் அறியாமல் போன அன்பின் பாதுகாப்பின் மன்னிப்பின் உலகத்தை அவன் கண்டான். பதவி தர முடியாத அமைதியை அந்த அம்மாவின் இதயத்தில் அவன் உணர்ந்தான். சாந்தவனத்தின் வாழ்க்கை ஆதித்யனுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. முதல் சில நாட்கள் அவன் அறையிலேயே ஒதுங்கி கிடந்தான். வெளியே வரவும் மக்களை எதிர்கொள்ளவும் அவனுக்கு வெட்கமாக இருந்தது. ஆனால் சாந்தி ஆசிரியை அவனை வற்புறுத்தவில்லை. அவர் அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தார். அவனது அழுக்கு ஆடைகளை துவைத்தார். ஒரு சிறு குழந்தையைப் போல பராமரித்தார். படிப்படியாக அவன் வெளியே வரத் தொடங்கினான். அம்மாவுடன் தோட்டத்தில் உட்கார்ந்தான். அம்மா மற்ற அனைவருடனும் பேசுவதை அவன் கேட்டான். மேஜர் நம்பியாரின் போர்க்கதைகள், பாத்திமா பீவியின் பழைய பாடல்கள், ரகுநாத் சேனாயின் மௌனம். ஒவ்வொரு முகத்துக்கு பின்னும் கைவிடப்பட்டதின் ஒரு கதை இருப்பதை அவன் உணர்ந்தான். தான் தனது அம்மாவுக்கு செய்தது ஒரு தனிச்சம்பவம் இல்லை, இந்த உலகில் பல மகன்கள் செய்யும் தவறு என்று அவன் வலியுடன் புரிந்து கொண்டான். ஒரு நாள் மேஜர் நம்பியாருக்கு மூச்சு திணறல் அதிகமான போது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல யாரும் இல்லை. ஆதித்யன் 2ஆம் முறை யோசிக்கவில்லை.
அவன் மேலாளரிடமிருந்து சாவியை வாங்கி பழைய ஆம்புலன்ஸ் வேனை எடுத்து மேஜருடன் மருத்துவமனைக்கு பறந்தான். அந்த இரவு முழுவதும் அவன் மருத்துவமனை வாசலில் கழித்தான். அந்த சம்பவம் அவனில் உள்ள IAS அதிகாரியின் கடைசி அம்சத்தையும் அழித்தது. அவன் சாந்தவனத்தின் ஒரு அங்கமாக மாறினான். அங்கு தரையை துடைத்தான், காய்கறிகளை நெருக்க உதவினான், நடக்க முடியாதவர்களை தாங்கி நடத்தினான். அவனது அகந்தை அந்த சேவையில் கரைந்து போனது. ஒரு இரவு அம்மாவின் அறையை சுத்தம் செய்யும்போது படுக்கையின் கீழே இருந்து ஒரு பழைய டைரி கிடைத்தது. அது சாந்தி ஆசிரியையின் டைரி. நடுங்கும் கைகளுடன் அவன் அதன் பக்கங்களை புரட்டினான். ஒவ்வொரு பக்கத்திலும் ஒரு அம்மாவின் இதயம் துடித்தது. அவனை வளர்க்க அனுபவித்த கஷ்டங்கள், அவனது ஒவ்வொரு வெற்றியிலும் உள்ள பெருமை, முதியோர் இல்லத்தில் உள்ள தனிமை, அவனது பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல முடியாத துக்கம், அவன் கைது செய்யப்பட்ட செய்தி தெரிந்த நாளின் இதயம் உடையும் வலி. கடைசி பக்கத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: என் மகன் என்னிடம் திரும்பி வந்துவிட்டான். என் எல்லா பிரார்த்தனைகளையும் கடவுள் கேட்டார். அவன் தவறு செய்திருக்கலாமானால் அவன் என் குழந்தை. உலகம் முழுவதும் அவனை குற்றம் சொன்னாலும் இந்த அம்மாவின் நெஞ்சில் அவனுக்கு ஒரு இடம் உண்டு. என் ஆதி பழையபடி ஆகணும். அவனோட சிரிப்பு எனக்கு திரும்ப வேணும். அந்த டைரியை நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஆதித்யன் அதிகாலை வரை அழுதான். தான் எவ்வளவு பெரிய பாவி என்று அவன் உணர்ந்தான். அந்த கண்ணீர் மனந்திரும்புதலுடையது. நீதிமன்றத்தில் விசாரணையின் நாட்கள் வந்தன. விக்ரமின் தலைமையில் CPI வலுவான ஆதாரங்களை சமர்ப்பித்தது. சந்தீப்பின் மற்றும் வர்கீஸின் தொலைபேசி உரையாடல்கள் நீதிமன்றத்தில் ஒலிக்கப்பட்டன. சூழ்ச்சியின் முடிச்சு அவிழ்ந்தபோது ஆதித்யன் ஒரு பலியாகவும் இருந்தான் என்று நீதிமன்றத்துக்கு தெளிவானது. ஆனால் அவன் நிரபராதி இல்லை. அதிகார துஷ்பிரயோகம் செய்யவும் தவறான ஆவணங்களில் கையெழுத்திடவும் அவன் தயாராக இருந்தான். அவனது வழக்கறிஞர் பிரதீப் வாதிட்டார்: அதிகாரத்தின் மீதான ஆசை மனிதனை குருடாக்கும். என் கட்சிக்காரருக்கு தவறு நேர்ந்தது. ஆனால் அவன் இந்த சூழ்ச்சியின் மூல காரணமாக இருக்கவில்லை. விதி வந்த நாளில் நீதிமன்ற அறை நிரம்பியிருந்தது. சந்தீப்புக்கும் வர்கீஸுக்கும் கடுமையான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஆதித்யனின் முறை வந்தபோது நீதிபதி கூறினார்: மிஸ்டர் ஆதித்யன், நீங்கள் நாட்டின் மிக உயர்ந்த பதவிகளில் ஒன்றை வகித்தவர். உங்கள் கையில் உள்ள அதிகாரத்தை மக்களின் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டியிருந்தது. அதில் நீங்கள் தோல்வியடைந்தீர்கள். சூழ்ச்சியில் பங்கு இல்லை என்றாலும் ஊழலுக்கு துணை போனது கடுமையான குற்றம். ஆகவே நீதிமன்றம் உங்களை 5 ஆண்டுகளுக்கு பணியிலிருந்து இடைநீக்கம் செய்கிறது. பலர் கடுமையான தண்டனையை எதிர்பார்த்திருந்தாலும் அந்த விதி ஒரு வகையில் ஆறுதலாக இருந்தது. சிறைவாசம் தவிர்க்கப்பட்டது. ஆனால் அவனது IAS என்ற கிரீடம் தெரித்து விழுந்தது. நீதிமன்றத்துக்கு வெளியே வந்த ஆதித்யனை ஊடகங்கள் சூழ்ந்தன. அவன் எதுவும் பேசவில்லை. கூட்டத்தின் இடையே நடந்து சென்றது சாந்தவனத்துக்குத்தான். அங்கு கேட்டுக்கு அருகில் சாந்தி ஆசிரியை அவனை எதிர்பார்த்து நின்றிருந்தார். அவருடன் விக்ரமும் இருந்தார். எல்லாம் முடிஞ்சு போச்சு டீச்சர். உண்மை ஜெயிச்சது என்று விக்ரம் கூறினார். ஆதித்யன் அம்மாவின் முன் வந்து நின்றான். அம்மா, என்ன மன்னிக்கணும். பரவாயில்லை மகனே, கழிஞ்சது எல்லாம் கழிஞ்சு போச்சு. இனி நாம புது வாழ்க்கை தொடங்குவோம். அவர் அவனது கையை இறுக்கமாக பிடித்தார். 2 ஆண்டுகளுக்குப் பிறகு கேரளாவின் வடக்கு முனையில் உள்ள ஒரு சிறிய கிராமம். சாந்தி ஆசிரியையின் பழைய தரவாடு வீடு இப்போது உயிர் பெற்றிருக்கிறது. முற்றத்தில் நிறைய செடிகள். வீட்டுக்கு அருகில் ஒரு சிறிய ஓடு வேய்ந்த கட்டிடம். அதற்கு முன் ஒரு பலகை தொங்குகிறது: சாந்தம் - கிராமப்புற வாசிப்பகம் மற்றும் கற்றல் மையம். உள்ளே குழந்தைகளின் கலகல சத்தம். ஆதித்யன் ஒரு கூட்டம் குழந்தைகளுக்கு கணக்கு கற்பித்துக் கொண்டிருந்தான். அவனது முகத்தில் பழைய அதிகாரத்தின் கர்வம் இல்லை, மாறாக ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. அவனது தண்டனை காலம் முடிந்திருந்தது. பணியில் மீண்டும் சேர வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவன் அதை வேண்டாம் என்று வைத்தான். அவன் தனது உண்மையான உலகத்தை உணர்ந்திருந்தான். அது அதிகாரத்தின் குளிரூட்டப்பட்ட அறைகளில் இல்லை, மாறாக இந்த கிராமத்தின் அப்பாவி குழந்தைகளிடையே இருந்தது. வகுப்பு முடிந்து வெளியே வந்தபோது முற்றத்தில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சாந்தி ஆசிரியை அவனை பார்த்து சிரித்தார். அவரது கண்களில் பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. அவன் அம்மாவின் அருகில் உட்கார்ந்து அந்த கையை பிடித்தான். தொலைவில் இருந்து ஒரு ஜீப் வருவதை அவர்கள் கண்டனர். அது விக்ரம். அவர் இப்போது அந்த மாவட்டத்தின் SP. என்னென்ன விஷயம் டீச்சர்? ஆதி என்று ஜீப்பிலிருந்து இறங்கிக் கொண்டே விக்ரம் கேட்டார். சுகம் மகனே, நீ உட்காரு என்று சாந்தி ஆசிரியை கூறினார்.
அவர்கள் மூவரும் முற்றத்தில் உட்கார்ந்து பேசினார். பழைய பள்ளியை பற்றி, புதிய வாசிப்பகத்தை பற்றி, கிராமத்தின் விஷயங்களை பற்றி. சூரியன் மறையத் தொடங்கியது. ஆகாசத்தில் செந்தூரம் பரவியது. அந்த ஒளியில் அம்மாவுக்கும் தனது பிரியமான மாணவனுக்கும் நடுவில் உட்கார்ந்திருந்தபோது ஆதித்யன் நினைத்தான், வாழ்க்கையில் மிக பெரிய பதவி ஐஏஎஸ் என்ற மூன்றெழுத்து இல்லை, மாறாக அன்பு செய்யவும் அன்பு பெறவும் முடிவது. அகந்தையின் உச்சியில் இழந்த வாழ்க்கையை மனந்திரும்புதலின் மற்றும் உணர்வின் பள்ளத்தாக்கில் திரும்ப பெற்றிருக்கிறேன். அவனது இதயம் அமைதியாக இருந்தது, அவனது உலகமும்.